மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஐயா வணக்கங்க. வணக்கம். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஓட்டு யாருக்கு? டிஎம்கேக்கு தாங்க. டிஎம்கே. எதனால டிஎம்கே? ஏன்னா அவங்களுடைய ஆட்சி இப்போ இந்த 5 வருஷம் ஆட்சியில் ஸ்டாலின் நல்லா சிறப்பாக செய்யறாரு, அதனால நம்மளுக்கு டிஎம்கேவோட விஜய்க்கு தான் இந்த வாட்டி ஓட்டுனேன். விஜய் அண்ணனுக்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க? விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. இது கூட தெரியும், ஒரே நாள்ல ரீச் ஆனது வந்து விசில் ஒன்று தான். விசில் ஒன்று, வேற எந்த சின்னமுமே தமிழ்நாட்டுல யாருக்கும் மக்கள் இடத்துல ரீச் ஆனது கிடையாது. விசில் ஒன்று தான் ஒரே செகண்டுக்குள்ள வந்தது. செல்லு இருக்கிறதுனால எல்லாரும் மத்தியிலையும் விசில் வந்து சேர்ந்துருக்கு. மக்களை புதிய ஆளை உருவாக்கணும். எத்தனை முறை சம்பாரிச்சு போயிட்டு இருக்காங்க. இவர் ஒரு வாட்டி சம்பாதிக்கட்டுமே. சரிங்க. இப்ப வந்து தஞ்சாவூர்ல விஜய் அண்ணன் நிக்க மாட்டாரு, அவங்க கூட இருக்கிற அவர் முகத்துக்கு தாங்க ஓட்டு, ரெட்டாலன்னா இலக்கு தான் ஓட்டு. அப்புறம் ஆளுக்கு ஓட்டு இல்ல, ஆளை யாரும் பாத்துருக்க முடியாது. அதனால வந்து அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு, விஜய்ங்கிற முகத்துக்கு தான் ஓட்டு, வேற யாருக்கும் கிடையாது. விஜய் வந்து நல்லாச்சு பண்ணு, கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். போன வாட்டி டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன், அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே, அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ். இப்ப புதிய மாற்றம் வரட்டும். விலைவாசி குறைஞ்சாலே போட்டோம், மக்களுக்கு வந்து அவர் செய்ய வேண்டியது இருக்கிறப்ப அரிசி பருப்பா 10 ரூபாங்க 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இது மாதிரி செஞ்சாலே மக்களுக்கு போட்டு விலைவாசி தாங்க கண்ணை மூடிக்கிட்டு மறைமுகமா விலைவாசி ஏத்துறாங்க. ஏன் வர சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு யாருக்கு? என் ஓட்டு வந்து திமுக தான். திமுக. திமுக. எத்தனை வருஷமா திமுக? நான் ஒரு 35 வருஷமா திமுக. 35 வருஷமா திமுக. ஏதோ பொறுப்புல தான் இருக்கீங்களா? பொறுப்புல மாமா பையன் இருக்காப்ல, கிளைச்சல நான் திமுக சப்போர்ட் பண்ணுவேன். உங்க ஓட்டு யாருக்குங்கம்மா? விஜய், இளைய தளபதி விஜய்க்கு தான். தளபதி விஜய் எனக்கு சின்ன அறிவிச்சிட்டாங்க தெரியுங்களா? விசில் சின்னம். விசில் சின்னம். ஓகே, வரணும் இனிமே தான் வரணும். எங்க பையன் பேரு தளபதி தான். தளபதினே பேர் வச்சிருக்கீங்களா? எதனால? இவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகருங்கிறதுனால நாங்க விஜய் அண்ணாக்கே நாங்க ஓட்டு போடலாம்னு இருக்கோம். பேரே தளபதி தான். பேரே இளைய தளபதி. ரெஜிஸ்டர்ல ஸ்கூல்லலாம் விஜய் தான். ஓகே, பாருங்க தளபதின்னு பேர் வச்சிருக்காங்க. ஹாய் தளபதி, குட்டி தளபதி. ஓகேங்கம்மா. பர்த் சர்டிபிகேட்லயும் தளபதின்னு தான் இருக்கு. எல்லாரும் விஜய் விஜய் சின்னத்துக்கு தான் ஓட்டு. விசிலுக்கு ஓட்டு போட்டுருங்க சார். விசிலுக்கு தான். ஓகே, நன்றி. தளபதி ஓட்டு. தளபதி ஓட்டு யாருக்கு? விசில். விசிலா? விசில் சின்னம் தெரியுமா? எதனால விசிலுக்கு போடுறீங்க? எதனால விசில் சின்னத்துக்கு போடுறீங்க? அவர் படம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ரொம்ப இஷ்டம். ஓகே. இல்ல இப்ப இந்த 4.5 வருஷம் முந்தா நாள் கூட ஒரு படம் பார்த்தேன். முந்தா நாள் கூட ஒரு படம் பார்த்தீங்க. எதனால விஜய் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குது? எனக்கு அப்பையிலேருந்தே அவரை பிடிக்கும். அப்பையிலேருந்தே அவரை பிடிக்கும். மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? கரெக்டாக போட்டுருவீங்களா? போட்டுருவீங்க. சரிம்மா, இப்போ இந்த 4.5 வருஷமா டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் எதுவும் தெரியாது. அதெல்லாம் நான் போட மாட்டேன். ஓகே, கேமரா போய் சொல்லிடுங்க, எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. எல்லாருக்கும் விசில் சின்னத்துக்கு போடுங்க. ஓகே. ஓட்டு விஜய்க்கு தான். எதனால விஜய்? தமிழ்நாட்டில் புதுசாக வந்திருக்காரு கட்சி ஆரம்பிச்சு, அதனால புதுசாக மாற்றம் வரணுங்கிறதுக்காக எதிர்பார்க்குறோம். இப்போ மாற்றத்துக்காக விஜய் மாற்றத்துக்காக எதிர்பார்க்குறோம். ஏன்னா 2 பேருக்கும் ஓட்டு போட்டு பார்த்தாச்சு. இவர் கட்சி ஆரம்பிச்சு புதுசாக வந்திருக்கிறதுனால இவருக்கு ஓட்டு போட்டு இவர் நல்லபடியாக செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில் இவருக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே. இப்போ இந்த 4.5 வருஷமா ஐயா வணக்கம். வணக்கம். வர சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு யாருக்கு? டிஎம்கே தான். டிஎம்கே தான். ஆமாம். ஓகே. இப்போ இந்த 4.5 வருஷமா டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. இதை விட என்ன வேணும்? பொய்யா சொல்ல முடியும்? நல்லா தானே செய்கிறாங்க. விடியல் பெண்ணு பொம்பளைங்கெல்லாம் போயிட்டு இருக்குங்க. கேட்டால் ஃப்ரீ அப்படிங்க. நமக்கெல்லாம் காசு கொடுத்து போகிறோம், அவங்களாம் நல்லபடியாக போகிறாங்க. அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கிடைக்குது. அவங்களுக்கு என்ன சலுகை இல்லை, அவ்வளோ சலுகை கிடைக்குது. இதை காட்டில் அடுத்த வச்சு வந்து அது மாதிரி கிடைக்குமா? எவ்வளோ திருட்டு போய் முதல்ல உள்ளவங்களாம் இந்த மாதிரி இருந்தால் இப்போ கொடுக்குற கவர்மெண்ட் சூப்பராக இருக்குது. இதை விட என்ன வேணும் மக்களுக்கு? கண்டிப்பாக விஜய் அரசியலுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா கண்டிப்பாக தளபதியால் தான் முடியும். அதனால் இப்போ இருக்க ஆட்சியாளங்களும் சரி, ஆண்டவங்களும் சரி, சரியாக பண்ணலை. ஏகப்பட்ட இடத்துல ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல். அதனால் நாங்கள் தளபதிக்கு தான் ஓட்டு போடுறோம். சரிங்கண்ணா, அவரே ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? கோரிக்கை நாங்கள் தெரிவிக்கணும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை கண்டிப்பாக தளபதி ஜெயித்துருவார். தஞ்சாவூர்ல செம மாசம் எடுத்திருக்கோம். யார் யாருக்கு எத்தனை ஓட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி வேற லெவலில் தெரிவிக்க விட்டுறலாம் வாங்க. லாஸ்ட் 3 votes. இதில் தான் ஃபைனல் வின்னர் யாருன்னு அறிவிக்க போகிறோம். டிவிகே 1, டிவிகே 2, டிஎம்கே 3. 256 பேர்கிட்ட கேட்டிருக்கோம். ஸோ 256ல் லாஸ்ட்ல 2 பேர் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்துக்கலாம். டிடிவி தினகரன் அவருக்கு ஒரு ஓட்டு. அடுத்த இன்னொரு ஓட்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் ஐயா அவர்களுக்கு ஒரு ஓட்டு. ஸோ நெக்ஸ்ட் 5வது பிளேஸ்ல யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்டிகே சீமான் அண்ணனுக்கு தான் 7 ஓட்டு மக்கள் போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக 4வது இடத்தில் யார் உள்ளார் என்பதை பார்த்து கொண்டீர்கள் என்றால் 25 ஓட்டு. மொத்தம் 256 ஓட்டுல
25 ஓட்டு நோட்டாக்கு விழுந்திருக்கு. மொத்தம் தஞ்சாவூர்ல 256 ஓட்டு எடுத்திருக்கோம். இதுல யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாத்துருவோமா? ரெடி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ரெடி, 3, 2, 1. அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பாத்துட்டு வந்துருங்க. உங்க விஜய் உயிர் என்ன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான். உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. ஓகே மக்களே, 256 ஓட்டுல ஆமாங்க டிவிகே விஜய் அண்ணன் தான் 115 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம டெல்டா சைடு ஸ்டார்ட் பண்ணாலும் வேற மாதிரி மக்கள் ரெடியா இருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு பாட்டிமாலாம் நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா அதை இப்படி விசில் அடிச்சு காமிக்கிறாங்க. விசில் சின்னம் ஃபுல்லா பரவிடுச்சு, அது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இருந்தது அந்த பதில் எல்லாமே. விஜயனுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு, இதுல இருந்தே தெரியுது. ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம விஜயன் தான் இருக்காரு. 115 ஓட்டு வாங்கியிருக்காரு. 256 ஓட்டுல 115 ஓட்டு விஜயனுக்கு விழுந்திருக்கு. ஸோ அடுத்து 2வது பிளேஸ்ல யாருன்னு பாத்துக்கலாமா? ரெடி, 3, 2, 1. செகண்ட் பிளேஸ்ல யாருக்கான சாங் பாத்துட்டு வந்துருங்க. எஸ், நம்ம பிராண்ட் ஆஃப் அப்பா தாங்க இருக்காங்க. மொத்தம் 256 ஓட்டுல 81 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஓட்டு எல்லாமே 81 ஓட்டும் 2022 நம்ம எலெக்ஷன்ல அவங்களுக்கு அப்படியே போய் விழுவோம். இப்போ வந்து நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு யார் போல சப்போர்ட் இருக்காங்க? நீங்க இந்த விஜய் நம்பர் இப்படியே கேட்க அமைக்கிறீங்களே, வருவாங்களா ஏதோ பிரச்சனைனா? என்ன மாதிரி இல்ல, எங்களுக்கு நீங்க தான் இருக்கீங்க, வேற யாரும் இல்ல. கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. நாங்க பண்ற ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம், ஒர்க்கு, ப்ராப்ளமான ஒர்க். சோ இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது. இருந்தாலும் உங்களுக்காக நாங்க பண்றோம். பண்ணக்கூடாதுன்னா என்னன்னு தெரியல, இருந்தாலும் உங்களுக்காக பண்றோம். தேர்ட் பிளேஸ்ல யாருக்கான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 256 ஓட்டுல ஏடிஎம்கே தான் மொத்தம் 26 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எதனால எடப்பாடியாக்கு எங்க டம்மி எலெக்ஷன்ல மட்டும் குறைஞ்சிட்டே இருக்குன்னு தெரியல. பாரு, மணி கூட அடிச்சு காமிச்சு கொடுக்குது. எதனால இவ்வளவு குறைவா வாங்குறாங்கன்னு தெரியல. மக்கள் என்ன புரிஞ்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க பார்த்த வரையும் விஜயண்ணா அன்னைக்கே சொன்ன மாதிரி தான் 2 பேருக்கு மட்டும் தான் போட்டின்றது மாதிரி. நம்ம டம்மி எலெக்ஷன்ல 2 பேருக்கு மட்டும் தான் போட்டி நடந்துட்டே இருக்குது. இன்க்ளூடிங் எல்லா எலெக்ஷன்லயும் நாங்க பார்த்துட்டே தான் வரோம். ஒன்னு டிவிகே இல்லைன்னா டிஎம்கே, இப்படிதான் சண்டை வார் போயிட்டே இருக்கு. ஓகே மக்களே, வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார வாழ்த்துக்கள். டிவிகே விஜயண்ணா வாழ்த்துக்கள். டிஎம்கே இருந்தாலும் சரி, மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணா எங்களுக்கு நல்லதுதான். அதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறோம். சரி, சப்போஸ் டிவிக்கு விஜயண்ணா வரலைன்னா நம்ம இந்த மாதிரி எலெக்ஷன் வீடியோ எடுத்துருப்போம்? வாய்ப்பில்லை ராஜா, எடுத்திருக்க மாட்டோம். டிவிக்கு வரலைன்னா நமக்கு அரசியல் புரிதல் வந்திருக்காது, சத்தியமா வந்திருக்காது. டிவிக்கு விஜய் அண்ணன் வரலைன்னா நமக்கு அரசியல் பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அரசியல் வீடியோ பார்ப்போம், விசில் சின்ன கொண்டாடுவோம். ஆக்சுவலா நமக்கு செங்கோட்டையன் பேர் எனக்கு தெரியாது. அவர் அந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு டிவிகே கட்சியில வந்து சேர்ந்தனாலதான் எங்களுக்கு செங்கோட்டையன் ஐயா யாரு, அவரோட ஹிஸ்டரி என்ன, அவர் எந்த கட்சியில இருந்தாரு, எம்ஜிஆர்ல இருந்தே இருந்திருக்காரு, அந்த விஷயம் எல்லாமே எங்களுக்கு அதன் மூலியமா தான் தெரிய வந்துச்சு, தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இப்போ இந்த நியூ ஓட்டர்ஸ் எல்லாமே அவங்க மைண்ட் செட்ல என்ன வந்திருக்கும், எங்க அப்பா அதுக்கு போட்டாங்க நான் அதுக்கே போட்டுறேன், எங்க அம்மா அதுக்கு போட்டு சொல்றாங்க நான் அதுக்கே போட்டுறேன். ஆனா இப்போ இந்த நியூ ஓட்டர்ஸ் எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை மாத்திட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இதுக்கு போடுங்க, இதுக்கு போடுங்க, இதுக்கு போடுங்க. இல்ல ப்ரோ, யங்ஸ்டர்லாம் ஒரு கட்டத்து வரையும் தான் பொறுமையா இருப்பாங்க. ஒரு எல்லை கூட தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு யங்ஸ்டர் நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆட்சி மாற்றத்தை அவ்வளவு ஈஸியா கொண்டாட முடியும். ஏன்னா யங்ஸ்டர் கிட்ட அவ்வளவு பவர் இருக்கு. நீங்க சாதாரண யங்ஸ்டர் மட்டும் நினைக்காதீங்க, அவங்க கூட பிறந்த எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா எத்தனை பேர் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்க. பையன் உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம், அதுல எந்த வகையான மாற்றமும் இல்லை. டிஎம்கே 81, ஏடிஎம்கே 26, என்டிகே 7, டிவிக்கு இங்க போயிட்டு 115, நோட்டாக்கு 25, டிடிவி தினகரனுக்கு 1, தேமுதிகக்கு 1, டோட்டலா 256 ஓட்டு. மறக்காம இந்த வீடியோ புதுசா பாத்தீங்கன்னா ஹைப் பண்ணி மட்டும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல சீக்கிரமா சந்திக்கிறோம். பை பாய், டேக் கேர். பை பாய்.